எல்லோருக்கும் வணக்கம். திருநெல்வேலியினுடைய புகழ்பெற்ற புத்தக திருவிழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் புத்தக குழுவினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு இந்த உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நெல்லையினுடைய அன்பிற்குரிய வாசகர்கள், நண்பர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மாதவையா அப்படிங்கிற ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு எழுத்தாளரை பற்றி நான் இன்றைக்கு உங்களோடு உரையாட இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் சிலரே கூட கேட்டார்கள், அவரை எல்லாம் இப்போ ஏன் சார் படிக்கணும், அவரை ஏன் தெரிஞ்சுக்கிடணும்? 100 வருடங்களுக்கு முன்பாக எழுத்தாளர்களில் 2000 வருடமாக தமிழில் எத்தனை பெரும் படைப்பாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் மாதவையா போன்ற ஒருவரை எதற்காக நீங்கள் பேச விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வியை நானும் எனக்குள்ளாகவே கேட்டுக்கிட்டேன். நான் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் என்னுடைய முன்னோடிகளை, அவர்களுடைய சாதனைகளை, அவர்கள் உருவாக்கிய பாதைகளை எப்போதுமே வியந்து போற்றி வரக்கூடியவன் என்ற முறையில் ஒரு நாவலாசிரியனாக, ஒரு கதாசிரியனாக, சிறுகதையாளனாக, கட்டுரையாளனாக எனக்கு இருக்கிற முன்னோடிகளில் ஒருவர் தான் மாதவையா என்று தோன்றியது. அதுவும் கூட இன்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு எழுத்தாளர் தமிழில் மட்டும் எழுதினால் உலக அரங்கில் நம்முடைய கவனத்தை பெற்றுவிட முடியாது, ஆங்கிலத்தில் எழுதினால் உலக அரங்கில் நம்மை நிலைநிறுத்தி விட முடியும், மிகப்பெரிய விருதுகளை பெற்றுவிட முடியும் என்றெல்லாம் எழுத்தாளர்களுக்கு கனவு இருக்கிறது. தவறு இல்லை, அப்படியான ஒரு சாத்தியம் இன்று உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய மொழிகளில் ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள், இந்தியாவிலிருந்து எழுதுகிறவர்களுக்கு கிடைக்கிற கவனம் இந்தியாவினுடைய தாய்மொழிகளில் எழுதுகிறவர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்திய எழுத்தாளர்கள் சர்வதேச விருதுகளை எல்லாம் எளிதாக சென்று விடுகிறார்கள் என்ற ஒரு மனக்குறை எழுத்தாளர்கள் பலருக்கும் இருக்கிறது. மாதவையாவினுடைய சிறப்பு, அவர் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கிலத்தில் எழுதி லண்டனில் தன்னுடைய புத்தகத்தை தமிழ் நாவலை வெளியிட்ட ஒரு எழுத்தாளர். அப்படின்னா நம்ம இன்றைக்கு சென்று சேர முடியாத ஒரு உயரத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தமிழன் சென்று சேர்ந்திருக்கிறார். அவர் தமிழ் எழுத்தாளர், தமிழ் சிறுகதை ஆசிரியர், தமிழ் பத்திரிகையாளர், தமிழிலே கட்டுரைகள் எழுதியவர், இசை அறிந்தவர், கவிதை அறிந்தவர், தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக நாவல்களை எழுதியவர், 48 புத்தகங்களை எழுதிய மகத்தான தமிழினுடைய ஒரு முன்னோடி படைப்பாளி தான் மாதவையா. அவரை ஏன் திருநெல்வேலி புத்தக கண்காட்சியில் பேச வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், பழைய திருநெல்வேலியாக அறியப்படுகின்ற இந்த ஒன்றிணைந்த பெரிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் மாதவையா. இதே திருநெல்வேலியில் தான் அவர் படித்திருக்கிறார். உங்கள் ஊர்க்காரர். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தமிழினுடைய ஒரு மிக முக்கியமான படைப்பாளி. இப்போது அந்த பெருங்குளம்ங்கிற கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம். அங்கிருந்து கல்விக்காக திருநெல்வேலிக்கு வந்து வீடு எடுத்து தங்கி படித்து இங்கிருந்து சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு சென்று கிறித்துவ கல்லூரியில் படித்து அரசு அதிகாரியாக, சால்ட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லப்படக்கூடிய உப்பு துறையினுடைய அதிகாரியாக பணியாற்றிய ஒரு எழுத்தாளர். அப்படின்னா இந்த மண்ணுக்கு சொந்தமானவர், இங்கே கல்வி பயின்றவர், இங்கிருந்து உருவான ஒரு விதை ஒரு பெரும் விருட்சமாக இருக்கிறது என்பதாலேயே அதை இந்த அவையில் நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். 1925 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் சென்னையினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய செனட் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. மாதவையா செனட்டினுடைய உறுப்பினராக இருந்தார். அந்த செனட் மதியம் 3 மணிக்கு கூடுகிற போது இவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். செனட்டில் பல உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டு வருவார்கள் இல்லையா, இவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். என்ன தீர்மானம் என்றால், பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் எந்த துறையில் பிஏ படித்தாலும் கட்டாய பாடமாக தமிழ் இடம்பெற வேண்டும். தமிழ் என்ற ஒரு பாடம் படிக்காமல் ஒரு மாணவன் பிஏயில் பட்டம் பெறக்கூடாது. பிஏ படிப்பதில் தமிழை கட்டாயமாக்குங்கள். இன்னொன்று, தமிழ் வழி கல்வியை முதன்மைப்படுத்தி பிஏ தமிழை எல்லா கல்லூரிகளிலும் இடம்பெற செய்யுங்கள் அப்படின்னு 2 தீர்மானங்களை முன்னுரைத்து, தமிழ்நாட்டிலேயே கல்வி பயிலுகிற ஒரு மாணவர், பிஏ படிக்கிற மாணவர் தமிழ் இலக்கியம் பயிலாவிட்டால், தமிழ் மொழியை படிக்காவிட்டால் தவறில்லையா என்று உணர்ச்சி பொங்க பேசிக்கொண்டே இருந்தவர் அந்த மேடையிலேயே பேச்சு நடுவிலேயே தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டு இறந்து விட்டார். நண்பர்களே, யோசித்து பாருங்கள். ஒருவர் தமிழுக்காக உயிர் துறப்பார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தான் வாழ்நாளெல்லாம் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழையே மூச்சாக கொண்டிருந்தார் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொல்லாக எதை சொல்கிறார் என்றால்,
தமிழ்நாட்டில் கல்வி பயிலுகிற மாணவர்கள் கட்டாயம் தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டும் என்று சொன்னார். இதைவிட மாதவையாவிற்கு வேறு என்ன சிறப்பு வேண்டும்? இன்றைக்கு அது நடைமுறையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் BA படித்தாலும் உங்கள் பாடத்தில் ஒரு பாடம் தமிழ் பாடம். அது மாதவையாவினுடைய வெற்றி. தமிழ் இலக்கியம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் MA, BA, MPhil, PhD என்று எல்லோரும் ஆய்வுத்துறை வரை படிக்கிறார்கள். இது மாதவையாவினுடைய கனவு. ஒரு மனிதன் தமிழினுடைய பெருமைகளை வாழ்நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று அது ஒரு பெருமையாக நினைத்தாலும் கூட அதை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவருடைய உயிர் பெறுகிறது என்றால் அவர் அதை எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக செய்திருப்பார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை தமிழால் ஆன வாழ்க்கை, தமிழையே தன்னுடைய வாழ்வினுடைய ஆதாரமாக கொண்டிருக்கிறார். அதை இந்த செய்தியை நான் முதல் முறையாக படித்த போது மனதில் தோன்றிய அந்த கண்ணீர் எத்தனை முறை படிக்கும் போதும் தோன்றுகிறது. அப்படின்னா ஒரு எழுத்தாளன் வெறும் எழுத்தாளன் அல்ல, இந்த மொழியினுடைய மேன்மையை, இந்த மொழி அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும், தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இலக்கியம் படிக்க வேண்டும் என்ற அந்த பெருங்கனவை வெளிப்படுத்துகிறவன் தான் மிகச்சிறந்த அப்படிப்பட்ட ஒருவர் தான் மாதவையா. மாதவையாவினுடைய தந்தை ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சின்ன கிராமத்தில் இருந்திருக்கிறார். கல்வி பயிலுவதற்காக இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறார். திருநெல்வேலியினுடைய எண்ணிக்கையற்ற சிறப்புகளில் ஒரு தனி சிறப்பு, இது ஒரு கல்வியினுடைய தலைநகரம் போன்ற ஒரு ஊர். 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு மிக புகழ்பெற்ற கல்வி நிலையங்கள் இருந்தன. இந்த தென் மாவட்டங்களில் எங்கே போய் படிப்பதாக இருந்தாலும் நெல்லைக்கு அனுப்பி பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என்று படிக்க வைப்பார்கள். அப்படி படிக்கிற காலத்தில் தங்கி படிப்பதற்கான விடுதிகள் இல்லை. நீங்கள் எங்காவது ஒரு வீடு எடுத்துக்கொண்டு தங்கி படிப்பதற்காக வரணும். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை இங்கே படிப்பதுக்கு வீடு எடுத்து கொடுத்து உணவுக்கு ஏற்பாடு செய்து பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறாங்க. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் படித்திருக்கிறார்கள். இந்த ஊரில் தான் சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி என்ற ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த சாரா டக்கர் என்ற பெண்மணி இந்தியாவிற்கே வராத ஒருவர். அவர் இங்கிலாந்தில் இருந்து கொண்டே தன்னுடைய அறக்கொடையின் வழியாக இப்படி உங்கள் ஊரில் ஒரு கல்லூரியை உருவாக்கி ஆயிரக்கணக்கான பெண்களை படிக்க வைத்திருக்கிறார் என்றால் நெல்லை கல்வியில் முதன்மையான ஒரு இடம். அதனால் இங்கே வந்து படித்திருக்கிறார். நல்ல ஆசிரியர்களிடம் பயின்றிருக்கிறார். இங்கிருந்து சென்னைக்கு போய் கிறித்துவ கல்லூரியில் பயின்று கிறித்துவ கல்லூரியில் வந்து படித்து முடித்து அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அன்று இருந்த துறைகளிலே மிகச் சிறப்பான ஒரு துறை சால்ட் என்று சொல்லப்படக்கூடிய உப்பு கண்காணிப்பு துறை. அது இப்போல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். சால்ட் இன்ஸ்பெக்டர்னா யார்? அப்படி ஒருத்தர் இருக்காரா என்ன? ஒருவேளை இப்போது அந்த பதவி இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் சால்ட் இன்ஸ்பெக்டர் என்பவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை போல, ஒரு நீதிபதியை போல கௌரவமான ஒரு பெரிய அரசு அதிகாரி. தன்னுடைய 20 வயதுகளெல்லாம் அந்த வேலைக்கு அவர் போயிட்டார். அதுவும் கூட இன்று இருப்பது போன்று அன்றைக்கு தமிழகம் இல்லை. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய தமிழகம். இதுக்குள்ளாடி ஆந்திரா இருந்தது, கேரளா இருந்தது, கர்நாடகா இருந்தது. பெரிய ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய சால்ட் இன்ஸ்பெக்டராக வேலை செய்தார். அப்போது உங்களுக்கு தெரியும் இவர்களுக்கு என்ன பணி இருக்கும், இவர்கள் என்ன வேலை செய்திருப்பார்கள் என்று. இந்தியாவில் வெள்ளைக்காரர்களுக்கு மிக அதிகமான வருவாய் ஈட்டி தந்த ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது உப்பு தான் நண்பர்களே. காந்தி உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார், உப்பை காய்ச்சினார் என்றெல்லாம் நமக்கு பரிகாசமாக இருக்கிறது. காசு கொடுத்து வாங்குற உப்பை போய் இந்த கிழமை காய்ச்சறதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறாரே என்று. உண்மையில் உப்பின் கதை என்பது இந்தியாவின் கதை, இந்தியர்கள் மறந்த கதை. உப்பிற்காக நீங்கள் எவ்வளவு அடிமைப்பட்டிருந்தீர்கள் என்று தெரியும். ஒரு கிராமத்தில் குடியிருப்பவர்களுக்கு உப்பு தான் வெளியிலிருந்து வருகிற பொருள். இங்கெல்லாம் இல்லை. நீங்கள் கடற்கரைக்கு பக்கத்திலே இருக்கீங்க, உப்பளத்திலிருந்து நேரடியாக உங்களால் வாங்கிவிட முடியும். ஆனால் மத்திய இந்தியாவில் உப்பு விளையாத இடங்களில் எல்லாம் உப்புக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க? வெளியிலிருந்து தான் வாங்க முடியும். மலையில் குடியிருப்பவர்களுக்கெல்லாம் உப்பு எங்கிருந்து கிடைக்கும்? உப்பு பாறையிலிருந்து கிடைக்கிற ஒரு சால்ட் இருக்குது, அது வேறு. இந்த நாட்டு உப்பு என்று சொல்லக்கூடிய இந்த உப்பு கிடைக்காது. கிடைக்காதோடு இந்த மொத்த உப்பு வணிகத்தையே வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய சொந்த வணிகமாக வைத்துக்கொண்டு யாரையும் அதில் அனுமதிக்கவில்லை. முழுக்க உப்பு காய்ச்சுவதை, உப்பு எடுப்பதை, உப்பு விற்பனை செய்வதை பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டுமே செய்தது. ஆண்டில் அதில் பல லட்சம் ரூபாய்கள் அது வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு துறை. மீறி உப்பு காய்ச்சுபவர்களையும் விற்பவர்களையும் தண்டித்தார்கள். இந்த உப்பு நிர்வாகத்திற்காகவே ஒரு அதிகாரியை நியமித்து அவருடைய வேலை எல்லா உப்பளங்களிலும் உப்பு காய்ச்சப்படுகிறதா, விற்பனைக்கு வருகிறதா, எங்கே உப்புக்கான குடோன் வைக்க முடியும் அப்படிங்கிறத கண்டறிந்து செய்வார்கள். இதில் கடத்தல் நடந்தது. இன்றைக்கு நாம் ஒரு சந்தன மரத்தை திருடர்களை துரத்திட்டு போகிறாங்க இல்லையா, அப்படி அந்த உப்பு கடத்தவர்களை துரத்திட்டு போனாங்க.
மாதவையா குதிரையில் சென்று இந்த கொள்ளைக்காரர்களை பிடித்த வீர கதையெல்லாம் இருக்கிறது. பொதுவாக எழுத்தாளர்கள் என்றால் பூஞ்சையாக இருப்பார்கள். அவர்களுக்கு மழை பெய்தால் ஒத்துக்கொள்ளாது, வெயிலடித்தால் ஒத்துக்கொள்ளாது, வீட்டை விட்டால் வெளியே செல்ல மாட்டார்கள் என்ற ஒரு பொது பிம்பம் இருக்கிறது. அது உண்மை அல்ல. மாதவையா எப்படி இருப்பார் என்றால், ஒரு 6 அடி குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு இளவரசன் போவதை போல கம்பீரமாக கடற்கரையில் செல்லுகிற ஒரு மனிதர் தான் மாதவையா. அதிலும் கூட அவர் மாறு வேடமிட்டுக் கொண்டு இந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்காக கொள்ளையர்களோடு ஒருவனாகவே குதிரையில் சென்று அவர்களை பிடித்த கதையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு எழுத்தாளர் அல்ல, நல்ல உடல் தகுதியோடு, முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு, இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் எந்த பதவி மிக உயர்வானதோ அந்த பதவியில் இருந்து அதில் மிக மிக பெரிய உயரங்களை எல்லாம் அடைந்தார். அதெல்லாம் அவருடைய பணி, சொந்த வாழ்க்கை. அந்த சொந்த வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். தன்னுடைய 15 வயதிலேயே அவர் திருமணம் ஆயிடுச்சு. 11 வயது அவருடைய மனைவிக்கு. அந்த காலத்தில் அதுதான் இயல்பு. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை கேட்டீர்கள் என்றால் அவரும் மாதவையாக போல தான் இருந்திருப்பார்கள். நிறைய குழந்தைகள் இருந்திருக்கும். அப்படி இளமையிலேயே திருமணம் செய்து கொண்டு அரசியல்வாதியானவருக்கு ஒரு பாதை என்று திறந்திருந்தது. என்ன என்றால், லண்டனை நோக்கி போய் இதே பிரிட்டிஷ்காரர்களுடைய விசுவாசியாக இருந்து லண்டனில் பெரிய பதவி பெற்றலாம், அல்லது இந்தியாவிலேயே மிகப்பெரிய பதவிக்கான வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு திறந்திருக்கும். மாதவையா அதை நோக்கி செல்லல. அரசதிகாரியாக பணியாற்றினார். உயரிய கமிஷனர் அளவிற்கான பதவி உயர்வையும் அடைந்தார். ஆனால் அவர் தன்னை எழுத்தின் பால் ஈடுபட தொடங்கினார். இலக்கியத்தின் பால் அவருக்கு ஆசை உருவானது. கவிதை எழுத தொடங்கினார், கதைகள் எழுத தொடங்கினார். அன்றைக்கெல்லாம் இவ்வளவு பத்திரிகைகள் கிடையாது, வெளியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழில் எழுதுகிறவர்களை ஆங்கிலத்தில் படிக்கிறவர்கள் ரொம்பவும் கேலியாக, கிண்டலாக, தமிழ்லெல்லாம் போய் கதை எழுதுகிறாங்களே, கவிதை எழுதுகிறார்களே என்று நினைத்த ஒரு காலத்தில் தைரியமாக ஆங்கிலத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை எதையெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டாடுகிறார்களோ அதற்கு இணையான ஒரு படைப்பை தமிழிலே எழுத முடியும் என்று எழுதி காட்டியவர் தான் மாதவையா. அப்படின்னா மாதவையா என்ன எழுதினார்? மாதவையா எழுதியது பொழுதுபோக்கு கதைகள் அல்ல. இன்றைக்கு நமக்கு தெரியும், நிறைய பேர் தொடர்கதை படிக்கிற பழக்கம் இருந்தது. நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தபோது வார பத்திரிகையில் தொடர் கதைகள் வரும். அந்த தொடரை படிப்பதற்கென்றே வார பத்திரிகை வாங்கிறதுக்காக போய் காத்திருப்பாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் ரயில் நிலையத்திலேயே போய் காத்திருப்போம். ஏன்னா ரயிலில் தான் ஆனந்த விகடன் வரும். முதலாக ஆனந்த விகடனை வாங்கி ரயில் நிலையத்திலேயே படிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மெத்தவர்கள் படிக்கிற தொடர்கதை படிக்கிற பழக்கம் எல்லாம் இருந்தது. அவ்வளவு புகழ்பெற்ற தொடர்கதைகள் இன்றைக்கெல்லாம் அதனுடைய புகழ் மங்கிவிட்டது. அவ்வளவு ஆசையாக யாரும் தொடர்கதைகளை எழுதுவதும் இல்லை, படிப்பதும் இல்லை. ஆனால் 2 தலைமுறைக்கு முன்பாக தொடர்கதை தான், நாவல்னாலே தொடர்கதையாக வரும். ஓராண்டு வெளிவரும், 2 ஆண்டு வெளிவரும், அதன் பின்பு அது நாவலாகும். தொடர்ந்து படிப்பார்கள், திரைப்படமாக்குவார்கள். இந்த தொடர்கதையாக நாவல் எழுதுவதில் தமிழில் முதல் தொடர்கதையை எழுதியவர்தான் மாதவையா. மாதவையா தான் நாவலை தொடராக முதலில் விவேக சிந்தாமணி என்ற ஒரு இதழில் எழுதினார். 4 வாரங்களாக அந்த தொடர் வெளிவந்தது. பொதுவாக தொடர் எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு தெரியும், அது ஒரு நெருக்கடியான பணி. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த தொடரினுடைய இறுதியில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணும். அந்த திருப்பம் அடுத்த வாரத்திற்கு படிப்பவர்களுக்கு ஆசையை உண்டு பண்ணுவதாக இருக்க வேண்டும். குறைவான பக்கத்திற்குள் ஒரு சுவாரஸ்யத்திற்காக எதையேனும் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் தொடர் எழுதுவர்களுக்கு நெருக்கடி இருந்தது. இவருக்கு அப்படியெல்லாம் நெருக்கடி இல்லை. ஆனால் புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிற நேரத்தில் பத்திரிகையினுடைய அதிபருக்கும் இவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறு காரணமாக 4 அத்தியாயங்களோடு அந்த தொடரை நிறுத்திவிட்டார். ஆனால் அதன் பின்பு எத்தனையோ எழுத்தாளர்கள் எவ்வளவோ தொடர்கதைகளை நூலாக எழுதி தொடராக எழுதி வெற்றி அடைந்திருந்தாலும் கூட முதல் தொடர்கதை எழுதிய பெருமை மாதவையாவுக்கு தான் உண்டு. மாதவையா நாவல்கள் எழுதியிருக்கிறார். இதில் சில நாவல்களை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அந்த நாவல்கள் அதற்கு அப்புறம் அவர் காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. யோசித்து பாருங்க, ஒரு தமிழ் எழுத்தாளர், அவருடைய நூல் ஆங்கிலத்தில் லண்டனில் வெளியாகிறது, புகழடைகிறது. இந்து பத்திரிகையில் ஒரு முழு பக்க அளவுக்கு அதை பற்றியெல்லாம் பலரும் எழுதுகிறாங்க, குறிப்புகள் வெளியாகிறது. இதன் பிறகு இந்த நாவலை ஒருவர் தமிழில் மொழிபெயர்த்து போடுகிறார். தமிழிலும் அந்த நாவல் விரும்பி வாசிக்கப்படுகிறது. அந்த நாவல் எதை பற்றியது என்றால் கிளாரிந்தா என்ற நாவல். இங்கே பாளையங்கோட்டைக்காரர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும், கிளாரிந்தாவினுடைய தேவாலயம் இருக்கிறது, கிளாரிந்தா கிணறு இருக்கிறது. அந்த கிளாரிந்தாவை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மாதவையாவிடம்தான் போக வேண்டும். மாதவையா தான் கிளாரிந்தாவை பற்றிய நாவலை எழுதினார். அந்த நாவலை தமிழில் மொழிபெயர்த்த ஒரு மிகச்சிறந்த பணியை செய்த சரோஜினி பாக்கியமுத்து என்ற
அம்மணியும் இந்த ஊரை சேர்ந்தவர் தான், பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். அவருடைய கணவர் டேவிட் பாக்கியமுத்து ஒரு பேராசிரியராக இருந்தவர். இலக்கிய நிகழ்வுகளை எல்லாம் நிறைய நடத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அது மொழிபெயர்த்த பெருமையும் இந்த ஊருக்கு ஏற்பது சார். கிறிஸ்துவ இலக்கிய சங்கம் என்ற ஒரு இலக்கிய சங்கத்தை செயலாளராக நடத்தி டேவிட் பாக்கியமுத்து தமிழினுடைய சிறந்த நாவல்களுக்கெல்லாம் கருத்தரங்கம் நடத்தி இருக்கிறார். அவர்கள் தான் கிளாரிந்தா நாவலை தமிழில் கொண்டு வந்தார்கள். யாருடைய கதை கிளாரிந்தாவினுடைய கதை என்றால், சதி என்ற சதி கொடுமையின் காரணமாக கணவன் இறந்தபோது தீக்குள் இறங்க மாட்டேன் என்று மறுத்த பெண்ணினுடைய கதை தான் கிளாரிந்தாவினுடைய கதை. கணவனோடு சேர்ந்து அவரையும் உயிரோடு எரித்து விடுவார்கள் என்றால் ஒரு வெள்ளைக்காரர் குறுக்கிட்டு தடுக்கிறார். அது மோசமான செயல். மனைவியை அப்படி கணவனோடு எரிப்பதற்கு எந்த சட்டம் சொல்கிறது? எந்த நீதி உங்களை அப்படி வலியுறுத்துகிறது? அந்த பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவரை அப்படி தீக்குள் இறங்க அனுமதிக்க கூடாது என்று தடுத்து அந்த பெண்ணை மீட்டவுடனே தனக்கு புகலிடம் இல்லாமல் அந்த பெண் வேறு சமயத்திற்கு சென்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு அதே தன்னை காப்பாற்றிய வெள்ளை அதிகாரியினுடைய துணைவியாராக வாழ்ந்த ஒரு கதை தான் கிளாரிந்தாவினுடைய கதை. அது கிளாரிந்தாவினுடைய கதை மட்டுமில்லை நண்பர்களே, அது இந்தியா முழுவதும் நடந்த சதி கொடுமையினுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கு தெரிந்திருக்காது. சதி என்றால் நாம் ஏதேனும் சூது செய்கிற சதியை பற்றி நினைத்துட்டு இருப்போம். இந்தியா முழுவதும், வட இந்தியாவில் குறிப்பாக அதிகமான சதி என்று சொல்லப்படக்கூடிய தீயில் பெண்கள் இறங்கி தன்னுயிரை மாற்று கொண்ட நினைவு சின்னங்கள் இருக்கிறது, நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டு வரை கூட்டம் கூட்டமாக இப்படி அந்தப்புறத்தில் ஒரு மன்னரை வெற்றி கொண்டால் அந்த மன்னரினுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராணி உட்பட அத்தனை பெண்களும் ஒரே மேடையில் 50 பேர் 100 பேர் என்று தீக்கரையான சம்பவம் வரலாற்றில் இருக்கிறது. அப்படி நான் என்னை மாய்த்து கொள்ள மாட்டேன் என்று ஏதேனும் ஒரு பெண் மறுத்தால் அவரை கட்டாயப்படுத்தி அந்த சிதையில் தள்ளிடுவாங்க. இந்த சிதையில் அவர்கள் தள்ளுவதை ஊரே கூறி வேடிக்கை பார்ப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமா? வாழுகிற காலத்திலே இப்படி ஒரு நரகத்தை அவர்களுக்கு தள்ளிவிட்டு அவர்கள் சொர்க்கத்தில் போய் வாழ்வார்கள் என்பது எவ்வளவு பெரிய கற்பனை. இந்த இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து பார்த்தால் நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய தூரம் என்பது மிக மிக பெரியது. வரலாற்றினுடைய பக்கத்தில் உங்களுக்கு நடந்த இழிவான செயல்கள், துயரமான விஷயங்கள் என்றால் சொல்லி முடியாத துயரத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதிலும் இந்த சதியை ஒழித்ததில் ராஜாராம் மோகன் ராய்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவர்தான் சதி ஒழிப்பு சட்டத்திற்காக கொண்டு வந்தார். அவர் குடும்பத்திலேயே ஒரு பெண் சதியின் காரணமாக இறந்து போன சம்பவம் ஒரு மனதை பாதித்தது. இதற்கு எதிராக ஒரு இயக்கத்தையே நடத்தினார். இந்த இயக்கத்தில் இப்படியெல்லாம் பெண்கள் தீக்குள் இறங்குவது தவறு என்று சொல்வதற்கு ஆட்களே இல்லை. அவருக்கு எதிராக அங்கிருந்த ஜமீன்தார்களும் நவாப்புகளும் பெரிய பெரிய கனவான்களும் என்ன சொன்னாங்கன்னா, அப்படித்தான் பெண்களை எரிக்க வேண்டும். கணவனே இறந்த பிறகு இந்த பெண் ஏன் உயிரோடு இருக்கணும்? இனிமேல் இந்த உயிரோடு இருந்தால் அவள் வேறு ஆணோடு பழகக்கூடும், வேறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். அதெல்லாம் தவறு. அந்த பெண்ணை உயிரோடு தீ வைத்து எறிங்கள். இதற்கு எதிராக ராஜாராம் மோகன் ராய் போரிடுகிறார் என்றால் அவரையும் தீ வைத்து எறிங்கள் என்று பெங்கால் முழுவதும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இவருடைய ஒரு நல்ல அதிர்ஷ்டம், அங்கு ஒரு கலெக்டர் இருந்தார், கவர்னர் இருந்தார், பெனிடெக் என்று. அந்த கவர்னர் ஒரு கடுமையான சட்டத்தை போட்டார். பெண்களை இப்படி யாராவது சதிக்கு உட்படுத்துவார்கள் என்றால் அந்த குடும்பத்தையே கைது செய்யுங்கள். அவர்களுக்கு உறவினர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் அவர்களை சட்டப்பூர்வமாக கைது செய்யுங்கள். இது ஒரு மோசமான செயல், அனுமதிக்க கூடாது என்று இந்தியா முழுவதும் சதிக்கு எதிரான ஒரு சதி தடுப்பு சட்டத்தையே உருவாக்கினார்கள். ஆனால் இந்த சட்டத்தை தாண்டி ஏராளமான வட இந்திய கிராமங்களில் உலகத்துக்கே தெரியாமல் அந்த கணவர் இறந்திருப்பார், அந்த மாலைக்குள்ளாடியே அந்த பெண்ணை தயார் செய்து கொண்டு போயிருப்பாங்க. இதில் இந்த சதியில் இறந்த பெண்களுடைய வயது என்ன என்ற ஒரு பட்டியலை நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப கண்ணீர் வரக்கூடிய பட்டியல். அது என்னன்னா, ஒருவருக்கு அவர் அந்த கிழவனுக்கு சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக அவர் மரண தருவாயில் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை 6-7 வயது சிறுமியை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்படி திருமணம் செய்து வைப்பது என்ன அப்படின்னா, அதுவும் மயானத்திலேயே வைத்து அந்த பெண்ணை அழைத்து வந்து பாடையில் இவர் படுத்திருப்பாராம். இவர் கையால் அந்த பெண்ணுக்கு தாலி கொடுத்து அந்த சிறுமிக்கு தாலி கட்டுவார்கள். அவர் பெரும்பாலும் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டிய மறுநிமிடமே இறந்துருவாராம். அல்லாவிட்டால் ஒரு நாளில் இறந்துருவார். அங்கேயே மயானத்திலே இறந்து போனார். அந்த பொண்ணும் சேர்ந்து இவரோடு சேர்ந்து பாடையில் ஏற வேண்டும். யார் அது? அவருடைய பேத்தி வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி. இப்படி 5 வயது 8 வயது 10 வயது சிறுமிகள் எல்லாம் தீக்கிரையானார்கள். சரி, நன்றாக வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவித்து பேரன் பேத்திகளை பார்த்த பாட்டிகளையும் அவர்கள் விடலை. எத்தனை வயதானாலும் அவர் அந்த பெண்ணுடைய அவர் கணவர் இறந்து போயிட்டா அந்த பொண்ணு ஏன் வாழணும்? அந்த பாட்டி எல்லாம் கண்ணீர் விட்டு இருக்கிறார், என்னை விட்டுருங்க. எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், என்னை விட்டுருங்க. இல்லை இல்லை,
உன் கணவர் இறந்துட்டார்ல, அப்போ நீ உண்மையான பதிவிரதையான பெண் இல்லையா என்ன? அவரோடு சேர்ந்து தீக்கிரையாக என்று இதை கேட்டாங்க. நீங்கள் பத்மாவதியினுடைய சரித்திரம் என்ற திரைப்படம் கூட வந்தது, அதையெல்லாம் படித்தால் தெரியும். தீக்கிரையான பெண்களுடைய அலற குரல் அந்த கோட்டையினுடைய சுவர்களில் எப்படி பதிந்திருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு. அப்படி இந்தியா முழுவதும் நடந்ததில் விசித்திரமான சம்பவங்கள் இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் எத்தனையோ பண்பாட்டு பிரச்சனைகளை அப்படியே இந்தியாவில் விட்டாங்க, அதற்குள் தலையிடவே இல்லை. ஆனால் இதை அவர்கள் குறுக்கிட்டதோடு சட்டமாக்கியதோடு இதை முழுமையாக தடுத்தே தீர வேண்டும் என்பதில் பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியாளர்கள் வெள்ளைக்காரர்களாக இருந்தவர்கள் கடுமையாக இருந்தார்கள். ஆனால் இதை எதிர்த்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதியானவர்கள், மேல்தட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆணுக்கு சாதகமாக இப்படியெல்லாம் கூடாது. நாங்கள் வட இந்தியாவில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். என்னன்னா, ஒருவர் இறந்துட்டார், அவருடைய மனைவி தீக்கிரையாக மாட்டேன் என்று மறுத்ததோடு தன்னுடைய தந்தையை வரவழைத்து என்னை இவர்கள் கொன்று விடுவார்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கப்பான்னு அப்பாவை வர வைக்கிறாங்க. அந்த அம்மா அந்த தந்தை சகோதரர்கள் எல்லாரும் என்ன சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்கன்னா, உனக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு வழி காட்டுறாங்க, இதை போய் மறுக்கிறியம்மா, நீ தயவு செய்து அவர்கள் சொல்லுகிறபடி உடனடியாக அந்த தீயில் இறங்கு. அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறான். கேட்காதோடு அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருவேன், காரணம் எனக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது இல்லையா, நானும் இறந்து விட்டால் என்ன ஆகும்னா கடவுள் பார்த்து கொள்வார், நீங்கள் 2 பேரும் கணவன் இறந்துட்டார், நீயும் சொர்க்கத்துக்கு போயிட்டா. ஒரு சின்ன குழந்தையை பார்த்து அந்த பெண் பாடுகிறாள். அந்த பாடல் எல்லாம் வட இந்தியாவில் இன்றும் பாடப்படுகிறது. விசித்திரமான இன்னொரு சம்பவம் இருக்கிறது. ஒருவர் ஒரு ஊரில் இறந்துட்டார், அவருடைய மனைவிக்கு பதிலாக வேறு ஊரில் ஒரு பெண் நான் சதி இறங்குகிறேன் என்கிறார். உடனே இந்த குடும்பத்தில் ஒரு சந்தேகம், அந்த ஊரில் அந்த அம்மா எதுக்குப்பா இவருக்காக போய் சதியில் இறங்குறாங்குது? இறந்தவரோ உயர் ஜாதியை சேர்ந்தவர், ஆனால் இப்போது அவருக்காக தான் சதி இறங்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பெண்ணோ ஒரு அடித்தட்டு மக்களை சேர்ந்தவர். இந்த அம்மா ஏன் போய் அப்படி அவருக்காக சதி இறங்க போகிறது என்று அந்த அம்மாவினுடைய கணவன் கேட்கிறான். யாரோ ஒருவர் அந்த ஊரில் இறந்ததுக்காக நீ ஏமா சதியில் இறங்க போறேன்னு சொல்ற அப்படின்னு. அந்த அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியுமா? முற்பிறவியில் அவர் எனக்கு கணவராக இருந்தால் அது உங்களுக்கு தெரியாது, ஆகவே இப்பிறவியில் நான் அவருக்கு தீயில் போய் இறங்கி என் உயிரை மாற்றிக்கொண்டால் நாங்கள் இருவரும் அடுத்த பிறவியில் பிறப்போம். எந்த அளவுக்கு ஒரு சமூகம் மூளை சலவை செய்து, அதிலும் கூட ஒடுக்குமுறைக்கு எதெல்லாம் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் நம்மளால் சகிக்கவே முடியாது. அந்த பெண்ணையே முற்பிறவியை நம்ப வைத்து அடுத்த பிறவியை காட்டி அவளாக தீக்கில் இறங்க வைக்கிறார். இப்போ அந்த இறந்து போனவருடைய தந்தை இல்லை, அவர் தன் மருமகளில் செய்ய வேண்டிய பணியை யாரோ ஒரு பெண் செய்கிறார். அந்த பெண்ணுக்கு உடனடியாக நிலம் கொடுத்து வீடு கொடுத்து எல்லா கௌரவமும் கொடுத்து அந்த பெண்ணை பல்லக்கில் அழைத்து வைத்து சதியில் ஏற்றிய வரலாறு இருக்கு. அந்த பெண்ணுக்கு அந்த கிராமத்திலேயே சிலை வைத்திருக்கிறார்கள், நேரில் பார்த்திருக்கிறேன். எப்படிக்கு இதுல என்ன இப்போ அவர்களுக்கு கௌரவம் என்றால், இப்படி ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இவர்களுக்காக போய் தன் உயிரை மாற்றி கொண்டது என்று. இந்திய சரித்திரம் உண்மையில் வெகு வெகு வினோதமானது. அது ஆள்பவர்களுடைய சரித்திரம் இல்லை, கண்ணீரினுடைய சரித்திரம். அதிலும் கூட இப்படியெல்லாம் வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்ட ஏராளமான துயரக்கதையினுடைய சரித்திரம். அதில் ஒன்றைத்தான் மாதவையா எழுதுகிறார். அதனால் கிளாரிந்தாவினுடைய கதை என்பது யாரோ மதமாற்றம் செய்யப்பட்ட ஒரு பெண் இந்த ஊருக்கு வந்தார், ஒரு தேவாலயத்தை வைத்திருந்தார், வழிபட்டார் என்ற ஒரு கதை அல்ல. இந்தியா முழுவதும் ஒரு சம்பவம் இந்தியாவை விலக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு வெவ்வேறு பத்திரிகைகளில் எதிர்வினை வருகிறது. ஒரு படைப்பாளி தன்னுடைய பார்வையின் வழியாக இந்த சம்பவத்தை ஒரு நாவலாக எழுதுகிறார். இது மட்டும்தான் மாதவையாவினுடைய முகமா என்றால் இல்லை. மாதவையா தன் வாழ்நாள் முழுக்க ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். அது என்ன என்றால், பெண்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும், பெண்கள் கல்வியின் வழியாகத்தான் மேம்பட முடியும், பொருளாதார ரீதியாக அவர்களால் மேம்பட முடியாது, முடிந்தால் யாராவது ஒருவர்கள் அவகரித்திருவாங்க, ஆனால் கல்வியை அவர்களுக்கு அளித்து விட்டால் பெண்கள் சுய சிந்தனையுள்ளாக இருப்பார்கள், நல்ல கல்வி அளிக்க வேண்டும். இன்னொன்று, அவர்கள் ஆரோக்கியத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. இந்தியாவில் நிறைய பெண்கள் இறந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் சென்ற நூற்றாண்டில் பிரசவம் தான். இன்றைக்குத்தான் மருத்துவ வசதி வந்துருச்சு. அநேகமாக பிரசவத்தில் இறந்த பெண்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைந்துட்டுருச்சு. சில மாவட்டங்களிலெல்லாம் இல்லை என்றே தகவல் வருகிறது. அதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் 100 வருடம் 150 வருடங்களுக்கு முன்பாக என்ன இருக்கும் அப்படின்னா, பிரசவத்திற்காக பெண்ணை அனுப்பி வைப்பார்கள். அங்கே முறையான பிரசவம் இல்லாமல் பிரசவத்திலே பெண் இறந்து விடுவார்.
தொடர்ந்த பிரசவத்தின் வழியாக 3-4 அடுத்தடுத்த குழந்தை பேரு அதில் அந்த அம்மா இறந்துருவாங்க. ரொம்ப அற்ப ஆயுளில் இந்திய பெண்களில் ஏராளமான பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பிரசவத்திற்கான அடிப்படை மருத்துவமும் அதற்கான மருத்துவ தேவைகளும் அதை உணர்ந்த குடும்பமும் இல்லை என்பதுதான். மாதவியாவினுடைய ஒரு கதையில் இது ஒரு அத்தியாயமாகவே சொல்லப்படுகிறது. என்னன்னா, படித்த வழக்கறிஞராக இருக்கிற நன்றாக யோசிக்க தெரிகிற ஒரு கணவரிடம் இன்னொருவர் சேர்க்கிறார், உன் மனைவிக்கு இது போன்ற மகப்பேறு நேரத்தில் என்ன செய்கிறார்னா அதெல்லாம் வீட்டிலேயே பார்த்துக்கிடுவாங்க, மருத்துவத்தையே கவனித்துக் கொள்வார் என்றால் முறையான வைத்தியம் செய்ய வேண்டாமா, அவளுக்கு இரத்த சோகை இருந்தால் அந்த இரத்த சோகையை போக்க வேண்டாமா என்று அறிவியல் பூர்வமாக யோசித்து இந்த மகப்பேறு விஷயத்தில் கூட உரத்து சொல்லி கவனத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்த சமூகம் மாறும் என்பதை மாதவியா தன்னுடைய எழுத்தில் எழுதுகிறார். அப்படின்னா அவர் பெண் கல்வி, பெண்களுடைய மருத்துவம், பெண்களுக்கான உரிமை இதையெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதுகிறார். அதான் சிறப்பு. இன்றைக்கு எழுதலாம். ஏனென்றால் இன்றைக்கு பத்திரிகை வந்துருச்சு, விழிப்புணர்வு வந்துருச்சு, நிறைய சட்டங்கள் வந்துருச்சு. அந்த சட்டங்களில் நிறைய சட்டங்களை பெண்களே இன்று இயற்றினார்கள், அவர்களே கை கொள்கிறார்கள். அரசு அதிகாரிகளாக அத்தனை பதவிகளுமே உயர்ந்த படித்த பெண்கள் வந்துட்டாங்க. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர் அதை முன்னெடுத்து எழுதியதோடு மட்டுமல்லாமல் தன் சொந்த வாழ்க்கையிலும் அதை கடைபிடித்தார். மாதவையாவுக்கு 8 பிள்ளைகள், அதில் 5 பெண்கள் 3 ஆண்கள். இந்த 5 பிள்ளைகளில் ஒரு பெண்ணிற்கு திருமணமாகி சென்ற வீட்டில் வாழ்க்கை சரியாக அமையலை. அந்த பெண் தந்தையிடம் திரும்பி சொல்றாங்க, வீட்டில் இருந்த மாதிரி அந்த வீட்டில எல்லாம் சுதந்திரமா இல்லைப்பா அப்படின்னு. மாதவையா முடிவு செய்கிறார், நீ லண்டனுக்கு அனுப்பி படிமா அப்படின்னு சொல்லி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா தடைகளையும் தாண்டி தன் பெண்ணை லண்டனுக்கு அனுப்பி படித்து வைத்தது தான் மாதவையா. அந்த அம்மா லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆண்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்புவதிலேயே என்ன தடை இருந்தது நமக்கு தெரியும். காந்தியினுடைய கதை, கடல் தாண்டி போனால் உங்களை ஜாதி விட்டு நீக்கிடுவேன்னு சொல்லி குடும்பம் பயமுறுத்துகிறது. அதிலும் பெண்களை அப்படியெல்லாம் அனுப்புறதாக இருந்தால் ஒரு தந்தைக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. உங்க பொண்ணு அங்கே போனால் அவ்வளோதான் திரும்பி வராது, உங்கள் பொண்ணோட வாழ்க்கை முடிந்து போயிடும், அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. மாதவியாவினுடைய மகள் லண்டனில் சென்றார், படித்தார். அவர் லண்டனில் தனியாக வாழ்ந்த நாட்களில் என்னெல்லாம் இருந்தார். இன்று நம் பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம், லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம். இப்போ கூட நமக்கு பயம் இருக்கிறது என்னன்னா, அங்கே பொண்ணு எப்படி இருப்பா, தினம் கரெக்டாக சாப்பிடுவாளா, தன்னை பார்த்துக்கொள்வாளா, குளிர் இருக்குமே, புதியவர்களோடு பழக வேண்டுமே என்று எந்த கவலையும் இல்லாமல் அவர் தைரியமாக மகளை அனுப்பினார். அவர் படித்து லண்டனிலிருந்து திரும்பி வந்து சென்னையினுடைய கல்லூரியில் மிகப்பெரிய முதல்வராக பணியாற்றி இன்றும் ஒரு சாதனை பெண்மணியாக இருக்கிறார் அந்த மாதவியாவுடைய மகள். மாதவியாவினுடைய இன்னொரு மகன் ICS ஆபீசர். நமக்கு தெரியும், அன்றைக்கு இருந்ததில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருப்பவர்கள் IAS படிப்பது போன்று ICS படிப்பது என்பது ஒரு பெரிய வேலை. எளிதாக படிக்க முடியாது. குதிரை ஏற்றம் தெரிய வேண்டும், லத்தீன் மொழி படித்திருக்க வேண்டும், இங்கிலாந்தில் போய் பரீட்சை எழுத வேண்டும். அனந்த நாராயணன் என்று சொல்லப்படக்கூடிய மாதவையாவினுடைய பையன் ICS படித்தவர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பணியாற்றியவர், மிகப்பெரிய பதவிகளில் வகித்தவர். அது மட்டுமல்ல அவருடைய சிறப்பு, அவரும் ஒரு தந்தையை போலவே ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். இந்த தந்தையை போலவே அனந்த நாராயணன் எழுதிய நாவல் அமெரிக்காவில் வெளியானது. தந்தை லண்டனில் புத்தகம் வெளியிடுகிறார் என்றால் மகன் பாருங்க, லண்டன்ல இருந்து அப்பாவுக்கு மிஞ்சியவராக நியூயார்க்கில் புத்தகம் எழுதுகிறார். ஒரே நாவல் தான் எழுதியிருக்கிறார் அனந்த நாராயணன். அந்த நாவலை அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற இலக்கியவாதியான ஜான் அப்டைக் வியந்து சொல்லுகிறார், நான் படிக்க விரும்புகிற, பார்க்க விரும்புகிற ஒருவர் அனந்த நாராயணன், அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகிறீர்களே அப்படின்னு. அப்படின்னா எழுதி சர்வதேச பரப்பில் தான் ஒரு தனித்துவமான எழுத்தாளர் என்று அவர் தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அப்ப நல்லா தெரியுது, இவர்களுடைய குடும்பமே தமிழ் பணியோடு தமிழினுடைய மேன்மைக்காக பணியாற்றுகிற ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. மாதவியாவிற்கு கவிதை எழுதுகிற பழக்கம் இருந்தது. கவிதையில் அவர் மிகச்சிறந்த கவிதைகள் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் கவிதைக்கான ஒரு போட்டி நடைபெற்றது. அந்த போட்டி என்ன அப்படின்னா, தேச விடுதலை கும்மி என்று தேச விடுதலையை பற்றி பாடுகிற, தேசத்தினுடைய சிறப்புகளை சொல்லுகிற கும்மி பாடலை போட்டியாக எழுதணும். அதுக்கு 300 ரூபாய் பரிசு. இந்த போட்டிக்காக நிறைய பேர் கவிதை எழுதுகிறாங்க. மாதவியாவும் கவிதை எழுதுகிறார். இந்த போட்டியில் கலந்து கொண்ட இன்னொரு புகழ்பெற்ற கவிஞர் யார் என்றால் மகாகவி பாரதியார். பாரதியார் இந்த போட்டியில் கலந்து கொண்டார். ஆனால் முதல் பரிசு மாதவியாவுக்கு தான் கிடைத்தது, பாரதிக்கு அல்ல. பாரதி அந்த போட்டியில் கலந்து கொண்ட போது எழுதிய பாடல் தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடல்.
அவர் வேடிக்கையாக சொல்லுகிறார்கள், பாரதி கலந்து கொள்வார் என்பதற்காகவே பலரும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பாரதியாரனுடைய கவிதையை மதிப்பீடு செய்தவர்கள் அதை விட சிறந்த கவிதையாக மாதவையாவை தேர்ந்தெடுத்தார்கள். மாதவையாவுக்கு அதையெல்லாம் தன்னுடைய பெரிய பெருமையாக கருதவில்லை. மாறாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் தனக்கு கவிதையின் மீது இருக்கக்கூடிய அனுபவத்தை, ஆற்றலை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டுவதற்கான கும்மியாக அதை எழுதியிருக்கிறார். அவருக்கு நன்றாக இசை தெரியும். இசையை பற்றி, இசை தெரிந்த விஷயங்களை கட்டுரையாக எழுதியிருக்கிறார். ஹிந்து பத்திரிகையில் சின்ன சின்ன கதைகளாக குசிகர் கதைகள் என்ற பெயரில் கதைகள் எழுதியிருக்கிறார். அப்போ மாதவியாவினுடைய உலகம் என்பது இந்த மண்ணை சேர்ந்தது, இந்த மண்ணினுடைய வாழ்க்கையை சேர்ந்தது. இதில் இருந்து தேசம் முழுக்க இருந்த முக்கிய பிரச்சனைகளை தொட்டும் எழுதியிருக்கிறார். இதில் ஒரு சுவாரஸ்யமான நாவல் ஒன்று இருக்கிறார். நான் அவருடைய அநேக புத்தகங்களை படித்திருந்தாலும் கூட இப்போ இருந்து நம்ம ஒரு புத்தகம் படிக்கும் போதே நம்ம மனதில் சில புத்தகங்களை படித்தால் சினிமா மாதிரி தோணும். சினிமாவில் வருகிற காட்சிகளைப் போலவே இதெல்லாம் சினிமாவை எடுக்கலாமேன்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா மனதிலேயே அந்த காட்சிகள் ஒரு சினிமாவில் வருகிற சித்திரம் போலவே தோணும். அப்படி ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். விஜய மார்த்தாண்டன் என்ற ஒரு நாவல். அந்த நாவல் இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்த ஜமீன்தார்களுடைய வாழ்க்கையை பற்றிய நாவல். இங்கே பல ஜமீன்தார்கள் இந்த சுற்றிலும் இருந்தார்கள். இந்த எல்லா ஜமீன் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் யார் ஜமீனுடைய வாரிசு என்பதில் வழக்கு நடந்திருக்கிறது. நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். அடுத்த ஜமீனாக வரப்போகிறவர் ஒருவேளை அவருக்கு அந்த நீதி கிடைக்காமல் போயிருந்தால் லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவியூ கவுன்சிலுக்கு போய் லண்டனில் வாதாடி தன்னுடைய உரிமையை பெற்றிருக்கிறார். ஜமீன் குடும்பங்களை அறிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இதற்கு வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் பிரிவியூ கவுன்சிலுக்கு போவாங்க. எப்படி அப்பீல் பண்ணுவாங்க? லண்டனில் மகாராணியிடம் நேரடியாக அப்பீல் செய்து எங்கள் ஜமீனுக்கான உரிமையை கொடுங்கள் என்று கேட்பார்கள். சரி, உரிமையை வாங்காதவர் என்ன நினைப்பார்? முன்பு அவர் ஜமீன்தாராக இருப்பார். இப்போ அவருக்கு உரிமை போயிடுச்சுன்னா அவரும் இவருக்கும் இடையில் வாக்குவாதம், போட்டி, சண்டை, சச்சரவு, வெறுப்பு எல்லாம் வரும் இல்லையா? இது எல்லாவற்றையும் நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஒரு நாவலை படியுங்கள் போதும். இந்த ஒரு நாவலில் 2 ஜமீன்தார்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான 2 ஜமீன்தார்கள் அடுத்து யாருக்கு பதவி என்பதில் போட்டியிட்டு ஒருவர் வெல்கிறார், ஒருவர் தோற்கிறார். தோற்றவருக்கு என்ன அப்படின்னா ஜமீன் போயிருச்சுங்கிறது இல்லை. எந்த ஊரில் ஜமீனாக இருந்தோமோ அந்த ஊரில் ஜமீன் பதவி போயிடும். அப்படின்னா எப்படி போய் நம்ம அந்த ஊரில் குடியிருக்கிறது? இன்னொருவர் ஜமீனாக வந்துடுவார். நமக்கு அந்த அந்தஸ்து இருக்காது, வருவாய் இருக்காது, பேர் இருக்காது, அதிகாரம் இருக்காது. அதனால் இதற்காகவே சென்னைக்கு போய் அறை எடுத்திருக்கிறார். எனக்கு இந்த நாவலில் பிடித்த விஷயம் இந்த ஜமீன்தார்களுடைய வாழ்க்கை இல்லை, இந்த ஜமீன் வாழ்க்கையை ஒட்டி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை. குறிப்பாக இந்த ஜமீனுக்கு கணக்கு பிள்ளையாக இருந்தவர், ஜமீனுக்குடைய அன்றாட பணிகளை செய்த உதவியாளர்கள், அவர்களுக்கு குதிரையை பழக்கிறவர், அவரோட கூட வண்டியில் போகிறவர்கள், பாதுகாவலர்கள், இவங்க இந்த உலகத்தை நீங்கள் படித்து பார்த்தாங்கன்னா தெரியும். இந்த ஜமீன்தாருக்கு ஒரு நெருக்கமான பணியாளர் இருக்கிறார். இந்த பணியாளர் தான் உண்மையில் ஜமீன்தாரை இயக்குகிற சாவி. ஜமீன்தாருக்கு என்ன செய்யணும்னாலும் அவன் சொன்னாதான் செய்வார். அவர் தான் அறை எடுத்து தருகிறார், அவர் தான் ஆசைகளை உருவாக்குகிறார், அவர் தான் எப்படி செய்யணுங்கிறார், அவர் தான் திருமணத்திற்கு காரணமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு சாமானிய மனிதன் ஜமீன்தாரின் பின்னால் இருந்து கொண்டு எப்படி எல்லாம் செய்கிறான்னு எழுதியிருக்கிறார். படிக்கும்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் அந்த கதையில் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஜமீன்தார்களுக்கு சேவல் சண்டையில் இருந்த விருப்பம். இந்த பகுதியில் தான் ஜமீன்தார்களில் அதிகமான சேவல் சண்டையில் விருப்பமான ஜமீன்தார்கள் இருந்தார்கள். நீங்கள் ஊமத்துறையினுடைய கதையை படித்திருந்தால் தெரியும், ஊமத்துறைக்கு சேவல் சண்டையில் விருப்பம் அதிகம். அவர் சேவல் சண்டையை சேவலை வளர்த்து சண்டைக்கு அனுப்புவதில் ஊமத்துறையினுடைய சேவல் தான் ஜெயிக்கும் என்பதற்கு கதைப்பாடல் எல்லாம் இருக்கிறது. இந்த ஜமீனில் புதிதாக பதவியேற்கிறார் இல்லையா ஒரு ஜமீன்தார், அவர் ஊருக்கு வருகிற நேரத்தில் அவரை மகிழ்விப்பதற்காக ஒரு சேவல் சண்டையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு வெளியூர்லேருந்து 2 சேவலை கொண்டு வருகிறதெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்படின்னா மாதவையா ஆங்கிலம் படித்து ஆங்கில வழியாக கல்வி கற்று உயரிய பதவி வகித்தாலும் இந்த மண்ணும் அதனுடைய மனிதர்களும் அவர்களுடைய நினைவில் இருந்து போகவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அவ்வளவு துல்லியமாக எழுதியிருக்காரு. எப்படி வருவாங்க? இன்னொரு கூடுதல் தகவலையும் எழுதியிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த காலத்தில் நடைபெற்ற கிராம கொள்ளையர்கள் எப்படி வருவாங்க. தீவெட்டி கொள்ளையன் ஒருத்தன் வருவான், கொள்ளை எடுத்துகிட்டு போயிடுவான், படப்புகளுக்கு தீ வைத்திருவான், வீடுகளுக்கு தீ வைத்திருவான்லாம் கேட்டிருக்கிறோம். அவர் பார்த்திருக்கிறார். பார்த்ததோடு அவர்கள் யார், அவர்கள் எப்படி தீவெட்டி கொள்ளையராக மாறினார்கள், என்ன செய்தார்கள் என்று. இந்த நாவலில் ஜமீன்தாருக்கு உதவி செய்யக்கூடிய கொள்ளையன் ஒருவன் வருகிறான். அவன் உங்களோட விசுவாசிங்க, நான் உங்கள் விசுவாசத்தை காட்டுறதுக்காக இந்த ஜமீன்தாரனுடைய இடத்தில் உங்களை கொண்டு போய் வைக்கிறேன் என்று கொள்ளைக்கு ஏற்பாடு செய்கிறான். மாதவையாவிடம் ஒரு அபாரமான நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. என்ன அப்படின்னா,
இந்த வழக்கை கையாளுகிற வழக்கறிஞர்கள் எப்படியெல்லாம் காசு பறிப்பார்கள் என்பதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். அந்த வழக்கறிஞர்கள் பிரிவு கவுன்சில் வரை வழக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஜமீன்தாரிடம் ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி இதற்கு காசு அதுக்கு காசுன்னு. இதற்கிடையில் ஜமீன்தாருக்கே தெரிகிறது இந்த வழக்கறிஞர் சொந்தமாக வீடு கட்டி கொண்டிருக்கிறார், இந்த வழக்கறிஞர் நிறைய பணம் சேர்த்துட்டே இருக்கார், நானும் வழி இல்லை, அவர்களை நம்பிதான் வழக்கு நடத்த வேண்டும். அப்போ இது போன்ற ஒரு வரலாற்று நாவலை நாம் படிக்கும்போது நாவல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மொழி நடை பழையதாக இருக்கிறது. நாவல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரையாடல்கள் எல்லாம் அந்த கால உரையாடல்களாக இருக்கிறது. ஆனால் அந்த கால வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை அப்படியே சித்திரமாக முழுசாக எழுதியிருக்கார். முத்து மீனாட்சி என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். இந்த நாவல் தான் நான் சொன்னேனே தொடர்கதையாக நிறுத்தப்பட்டு பின்பு அது தனி நாவலாக வெளியா இருக்கு. இப்போ கூட நீங்கள் கண்காட்சிகள் போனால் அந்த சிறு நாவலை வாங்கி படிக்கலாம். ஆனால் அந்த நாவல் இதே போல ஒரு பெண்ணினுடைய கதையை சொல்லுகிறது. தமிழினுடைய முதல் நாவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் அதில் ஒரு பின்னொட்டு இருக்கும், சரித்திரம் என்று இருக்கும். கமலாம்பாள் சரித்திரம், சாவித்திரி சரித்திரம் என்று சரித்திரம் என்ற ஒரு சொல்லை எதற்காக கொண்டு போய் நாவலின் தலைப்பாக வைக்கிறார்கள்னா, 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் நாவல்கள் எழுதப்பட்ட போது நாவல்களை வாசிக்க வைக்க வேண்டும் என்றால் அது உண்மையான வாழ்க்கை வரலாறு என்பது போல எழுதப்படணும். எல்லா கதாபாத்திரங்களும் உண்மையாக இருந்திருப்பாங்க, அவர்கள் எங்கே வசித்தார்கள், எப்படி வசித்தார்கள், என்ன நடந்தது என்று ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுவதை போல நாவலை எழுத வேண்டும் என்று ஐரோப்பியாவில், அதிலும் குறிப்பாக இங்கிலாந்தில் அப்படி ஒரு எழுத்து முறை உருவானது. 19ஆம் நூற்றாண்டுடைய புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர்களை படித்தால் அவர்கள் எல்லாருமே இப்படி தான் எழுதியிருப்பாங்க. அந்த நாவல் மேலே போட்டுப்பாங்க லைஃப் அண்ட் டைம் ஆஃப் அப்படின்னு போட்டால் அந்த எழுத்து கதாபாத்திரத்தினுடைய பெயர் இருக்கும். அதே போல தான் தமிழில் நாவல் எழுதுகிறவர்களுக்கும் முன்னுதாரணம் இங்கிலாந்தில் எழுதப்பட்ட படைப்புகள். அந்த படைப்புகளில் வர்றது போலவே கதாபாத்திரங்கள், பெயர்கள், விவரணைகள் நடந்ததெல்லாம். ஆனால் இவருக்கு தமிழ் புலமை உண்டு, தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து கற்றிருக்கிறார். தமிழினுடைய சங்க இலக்கியத்திலிருந்து தமிழினுடைய முக்கிய இலக்கிய படைப்புகளை எல்லாம் படித்திருக்கிறார் என்பதால் இவருடைய கதைக்குள்ளாடி இன்னொரு சிறப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் இலக்கியத்திலிருந்தே மேற்கோள்கள் வரும், இலக்கியத்திலிருந்தே பாடல் வரும். சினிமான்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த நாவலுக்கு இடையில் 2-3 பாடல்களையும் அவர் சேர்த்திருக்கிறார். சினிமாவில் நமக்கு ஒரு பாட்டு வரும் இல்லையா, இந்த இடத்தில் இந்த பாடல் வரும் என்றால் அந்த முழு பாடலையும் அவரே உருவாக்கி அவரே இசை என்ன ரன்னல்ல இருக்கணுங்கிறதையும் போட்டு எழுதியிருக்கிறார். அப்போ மாதவையா என்ற ஒரு ஆளுமைக்கு பத்திரிகைகள் எழுத தெரிகிறது, தொடர் எழுத தெரிகிறது, விவாதத்துக்குரிய தன்னுடைய காலகட்டத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் எல்லாவற்றையும் எழுத தெரிகிறது. இப்படி எழுதி சர்வதேச அரங்கிலும் அவருக்கான பெயரை உருவாக்க தெரிந்திருக்கிறது. குறைவான 50 வயதில் அவர் விருப்ப ஓய்வு பெற்றுட்டு தன்னுடைய வீட்டில் மயிலாப்பூரில் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அச்சகத்தை நிறுவி பஞ்சாமிர்தம் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி தானே பத்திரிகை தனக்கு தேவையான புத்தகங்களை அச்சிடுவது என்று தன்னுடைய அச்சு பணியை, தன்னுடைய பதிப்பு பணியை அவரே மேற்கொண்டவர் தான் மாதவையன். அதை பற்றி அவருடைய அவருடைய பையன் ரொம்ப முக்கியமான இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் அறிஞர், இந்தியாவினுடைய 10 உயரிய என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய பெரிய சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகளில் ஒருவர் தான் அவருடைய பையன் கிருஷ்ணன் அப்படின்னு. உலக அளவில் இருக்கக்கூடிய காணுயிர் புகைப்பட கலைஞர்களில் மிகச்சிறந்த இந்திய புகைப்படக்காரர் அவர் தான். நேரடியாக காட்டுக்குள்ளே போய் நேரடியாக வன விலங்குகளை அதனுடைய வாழ்விடத்திலேயே புகைப்படம் எடுத்து அதை பற்றி எழுதி, அதுவும் ஆங்கிலத்தில் ஸ்டேட்ஸ்மேனில் எழுதி இந்தியா முழுவதும் கவனத்துக்கு கொண்டு வந்தவர் தான் மாதவியாவினுடைய பையன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பற்றி ராமச்சந்திர குஹா ஒரு அறிமுக உரையை எழுதியிருக்கிறார். அதை படித்தால் தெரியும். கிருஷ்ணன் அல்ல, கிருஷ்ணனுடைய தந்தை, அவருடைய குடும்பமே எந்த அளவுக்கு பொது விஷயங்களில் ஆர்வம் காட்டினார்கள். சுற்றுச்சூழலில் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சரணாலயம் வைத்திருக்கிறோம், புலிகளுக்கு காப்பகம் வைத்திருக்கிறோம், யானைகளை பாதுகாப்பதற்கு இயக்கம் நடத்துகிறோம். சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் சம்பந்தமான கவனமும் பொருளாதார முதலீடும் இன்னைக்கு சேர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இவர் காலத்தில் அது எதுவுமே இல்லை. அந்த கிருஷ்ணன் தன் தந்தையிடமிருந்து எழுத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்டதோடு இவரும் நாவல் எழுதியிருக்கிறார். கதிரேசன் செட்டியாரின் காதல் என்ற ஒரு நாவல், சின்ன நாவல் தான். மிகச்சிறந்த ஒரு துப்பறியும் கதையை தமிழில் படிக்க வேண்டும் என்று ஒரு விரும்பினால் நான் கதிரேசன் செட்டியாரின் காதலை சொல்லுவேன். புகழ்பெற்ற எத்தனையோ நாவல்கள் இருக்கு, சின்ன நாவல். ஆனால் இந்த நாவலுக்குள்ளாடி ஒரு முழு வாழ்க்கையை கிருஷ்ணனால் எழுதி காட்டப்படுகிறது. தந்தையை விடவும் ஒரு படி மேலே போய் கிருஷ்ணன் நிறைய சாதனைகளை, அறிவியல் கட்டுரைகளை எழுதுவதை செய்திருக்கிறார். நான் அவருடைய கட்டுரைகளை ஆங்கிலத்தில் நிறைய படித்திருக்கிறேன். அந்த கட்டுரைகளை படிக்கும்போது என்ன எனக்கு முதன்மையாக தோன்றும்னா, நாம பார்த்த ஒரு காட்சியை அந்த காட்சிக்கு பின்னால் இவ்வளவு இருக்கிறது என்று கிருஷ்ணன் தான் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் முதல்ல சொல்றாரு, இந்தியாவில்
அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சிங்கத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதே, சிங்கம் தமிழ்நாட்டில் இருந்ததா என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். தேசிய பறவையாக மயிலை தேர்வு செய்தார்கள். இந்த தேர்வு செய்ததை பற்றி ஒரு பேப்பரில் செய்தி வந்திருக்கிறது. இவர் அந்த தேர்வை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். மயிலை இந்தியாவுடைய தேசிய பறவையாக தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த மயிலோடு எந்தெந்த பறவைகள் போட்டியிட்டன என்று கேட்கிறார். இந்த தேசிய தேர்விற்கு மயிலோடு போட்டியிட்ட பறவைகள் என்ன? அந்த பறவைகள் உண்மையில் இந்தியா முழுவதற்கும் அறியப்பட்ட பறவைகளா? மயிலை பறவை என்று சொல்ல முடியுமா அப்படின்னும் அதில் ஒரு வரி. மயில் அழகான ஒரு பறவை, ஆனால் பறக்கக்கூடியதா? இந்தியாவினுடைய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியதா? ஆனால் மயில் ஏன் இந்தியாவினுடைய தேசிய பறவையாக தேர்வு செய்யப்பட்டது? சொல்லிட்டு அவரே சொல்றார், எனக்கு அந்த தேர்வில் ஒரு மறுப்பும் இல்லை. இந்தியா ஒரு அழகான பறவையை தன்னுடைய தேசிய பறவையாக அடையாளப்படுத்துவது மகிழ்ச்சி தான். ஆனால் மைனாவை வைத்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்கிறார். அதுதான் மாதவையா, அதுதான் மாதவையாவினுடைய பையன் என்பதற்கு அடையாளம். சொல்லிட்டு அவர் சொல்றார், மைனாவை இந்தியாவினுடைய எல்லா கிராமத்திலும் பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பறவை, இந்திய பறவை, இந்திய மக்களினுடைய சாமானிய மக்களினுடைய குரலை போலவே ஒலிக்கிற பறவை. இந்த மைனாவை பிடித்தெல்லாம் கூண்டில் எடுத்து விற்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அழகான மயிலை விட மக்களுக்கு நெருக்கமான அழகான மயிலுக்கு விட மைனாவை வைத்திருப்பது சிறப்பு என்று சொல்வது தான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் வாழ்நாள் முழுவதும் யானைகளினுடைய காதலனாக இருந்தார். யானைகளை தேடி சென்றார், யானையுடைய வாழ்விடத்தை பார்த்தார், யானைகளுடைய நுண்ணுணர்வுகளை பற்றி ஆராய்ந்து எழுதுகிறார். எழுதுவதோடு அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார், நீங்கள் யானையை பற்றி ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த முடிவுகளையும் யோசிக்காமல் அதை நெருங்கி செல்லுங்கள், உங்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாது. அவருடைய கட்டுரை ஒன்றில் மிக 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 முக்கியமான ஒரு தகவலை படித்தேன். ஒரு யானை இயற்கையாக எப்படி இறக்கும் என்பதை பற்றி. யானை கொல்லப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். யானையை சுட்டுக் கொண்டாங்க, தந்தத்துக்காக வேட்டையாடினார்கள், யானையுடைய உடல் கிடந்தது என்றால். உண்மையில் ஒரு யானை நோயுற்றோ முதுமையிலோ தன்னுடைய இறப்பை தேர்வு செய்யும் என்றால் அந்த இறப்பு எப்படி இருக்கும் என்று தெரியுமா? யானையோடு பழகியவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், வனவாசிகளுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும், அல்லது காட்டில் அதிகம் சென்று பழங்குகிறவர்களுக்கு தெரியும். நகரவாசிகளாக நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம் யானையை கோவில் வாசலில் பார்த்திருக்கிறோம், வீதியில் உலாவர பார்த்திருக்கிறோம், யானை யாசிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் யானையினுடைய அந்த பெரு வாழ்வு எப்படி அடங்கும் என்று யாரும் பார்த்ததில்லை. கிருஷ்ணனே அதை எழுதுகிறார். எப்படின்னா, இந்த யானைகள் எப்படி அடங்கும் என்பதை பற்றி எனக்கு நிறைய நேரங்களில் சந்தேகம் இருந்தது. யானையினுடைய எலும்புகளை தோண்டி எடுக்கும்போது நான் அகழ்வாய்வில் பார்த்திருக்கிறேன். யானையினுடைய தந்தம் உட்பட அப்படியே அங்கே இருந்திருக்கிறது. யானை எப்படி இறக்கும்? அப்போ அவரை அழைத்துட்டு போன ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த வழிகாட்டிகளில் ஒருவர் சொல்லுகிறார், நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய சிறு வயதில் ஒரு யானை தன் மரணத்தை தேர்வு செய்து என்பது மிக 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 ரகசியமான ஒன்று. அது இறப்பதற்கு முன்பாக ஒரு நீர்நிலையை தேடி செல்லும். எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி இருக்கிற இடத்தை தேடி செல்லும், நீருக்குள் இறங்கும், நீருக்குள் தான் யானை இறக்கும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு யானை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்துக் கொள்ளும் என்றால் நீருக்குள் இறங்கி தண்ணீருக்குள் தன்னுடைய உடலை மிதக்க வைத்து அப்படியே யானை இறந்தது. அதை கிருஷ்ணன் எழுதுகிற போதே நமக்கு கண்ணீர் வருகிறது. என்ன என்றால், ஒரு யானை தன் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு கூட ஒரு நீரோடு, ஏன்னா நீரிலிருந்து தான் உயிர் பிரிகிறது. எல்லா உயிரும் நீரில் தான் தோன்றுகிறது. நீரோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது மிகப்பெரியது. யானை ஒரு நீரில் அமிழ்ந்து நீருக்குள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் மெல்ல தன் உயிரை நீத்துக் கொள்வதுங்கிற காட்சி என்பது நினைக்கவே ஒரு அபாரமான காட்சி. இதை கிருஷ்ணன் ஆங்கிலத்தில் ஸ்டேட்மென்ட்ல எழுதுகிறார். எழுதுவதோடு அதை ஒரு சிறிய குறிப்பு எழுதுகிறார். அவர் சொன்னபோது இதை மறுத்து பேச எனக்கு தோன்றவே இல்லை, அப்படித்தான் இருக்கும். பின்னாளில் நானும் அப்படி ஒரு காட்சியை பார்த்தேன் என்று. மாதவையாவினுடைய பையனும் அவருடைய குடும்பமும் அவருடைய வாரிசுகளும் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். பெரிய 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 இடங்களில் இருக்கிறார்கள், வேலைகளை கவனிக்கிறார்கள். அவர்கள் விரும்பி இருந்தால் தந்தையின் பொருட்டு அவர் புகழ் பாடுவதற்கு எத்தனையோ செய்திருக்க, அது அவர்களுடைய விருப்பம் அல்ல. அதை அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றால் நம்மிடம்தான் ஒப்படைத்திருக்கிறார்கள். நாம் தான் அவர்களுடைய பணியை, அவருடைய சேவையை, அவருடைய தமிழ் பற்றை, அந்த குடும்பம் தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழினுடைய சுற்றுச்சூழலுக்கும் ஆற்றிய பங்கை நினைவு கொள்ள வேண்டும் என்று நம்மைத்தான் நினைவுபடுத்த சொல்றாங்க. அப்படி நினைவுபடுத்தி இருக்கிறோமா என்றால் கொஞ்சம் படுத்தி இருக்கிறோம், நிறைய மறந்துட்டோம். அந்த நினைவுபடுத்துவதற்காகத்தான் நான் இந்த வகையில் மாதவையாவினுடைய பிள்ளைகளை, அவருடைய மகளை, அவர்கள் செய்த தமிழுக்கான கடமைகளை நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன்.
அப்போ ஆங்கிலத்தில் எழுதி சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அந்த நாவல்களில் இப்போ அவர் பையன் அனந்த நாராயணன் எழுதிய நாவல் எல்லாம் இன்றைக்கும் தமிழில் வெளிவரவே இல்லை, ஆங்கிலத்திலேயே தான் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய பணிகள் அதுவும் ஒன்று தானே. இன்னொன்று, பெருங்குளம் அப்படிங்கிற அந்த ஊர் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு சின்ன வீதிக்காத ஒரு பெயர் வேணும் இல்லையா? அந்த கிராமத்தினுடைய, இந்த ஊரில் அல்ல, தமிழகத்தினுடைய எல்லா கிராமத்திலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திற்கு ஒரு எழுத்தாளனுடைய பெயர் வைத்தால் என்ன மாறிவிட போயிடுது? ஒன்றுமே இல்லையே. ஆனால் குறைந்தபட்சம் நூலகத்துக்கு செல்கிறவர்கள் ஒரு எழுத்தாளனுடைய பெயரில் நூலகம் இருக்கிறதுன்னு நினைப்பாங்கல்ல. அந்த எழுத்தாளர் அந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தால் அதை விட அவரை எப்படி கௌரவப்படுத்திட முடியும்? சிலைகள் அல்ல, சிலை வைத்து மாலை அணிவித்து அவருக்கு ஆண்டுதோறும் ஒரு விழா எடுப்பதல்ல. அவரை அன்றாடம் எங்கு நினைவுபடுத்தப்பட வேண்டுமோ அந்த நூலகத்தில் அவர் இடம்பெற வேண்டும். அவர் பெயரில் வீதிகள் அமைக்க வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டும் இருக்கிறது. நாம் மேலை நாடுகளை எதற்கெல்லாம் புகழ்ந்து சொல்கிறோமோ அங்கே எழுத்தாளருக்கு மியூசியம் இருக்குது. எழுத்தாளர் காஃபி குடித்த இடத்தை நினைவுமாக வைத்திட்டாங்க. அயர்லாந்தில் ஜேம்ஸ் ஜாய்ஸ் நடந்து போன வீதிக்கு அந்த பெயர் இருக்கிறது. அவர் மருந்து வாங்கிய மருந்து கடையில் கூட இங்கே தான் ஜேம்ஸ் ஜாய்ஸ் மருந்து வாங்குவார்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு எழுத்தாளர்களை கொண்டாடுகிறார்கள். தமிழ் சமூகம் அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைந்த சமூகமாக நான் நினைக்க மாட்டேன். இவர்கள் வெளியே கொண்டாடுகிறார்கள், தமிழர்கள் தன் மனதில் வைத்து கொண்டாடுகிறார்கள். தமிழர்களுடைய மனதில் எழுத்தாளனுக்கு இடம் என்றைக்கும் இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கும் வள்ளுவனை, கம்பனை, பாரதியை வாரந்தோறும் ஏதாவது ஒரு ஊரில் கூட்டம் நடத்தி பேசிட்டே இருக்காங்க. அந்த இடம் புதுமை பித்தனுக்கு அழியா இடமாக இருக்கிறது. மௌனிக்கு இருக்கிறது, லாச்சாராவுக்கு இருக்கிறது, அசோகமித்தனுக்கு இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளிகளுக்கும் தன்னுடைய மனதில் இடம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய தமிழ் வாசகன் அந்த உலகின் பரப்பில் குறைந்தவன் அல்ல. ஆனால் அவன் மறந்த, அவன் கவனத்துக்கு வராத, அவன் முன்னெடுக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. சொன்னால் தமிழ் சமூகம் என்ன செய்யும் என்றால் கொண்டாடும். கொண்டாடுவதில் தமிழ் சமூகத்துக்கு இணையே கிடையாது. மிக சிறப்பாக கொண்டாடும். ஒரு கவிஞனுடைய நூற்றாண்டு விழா என்றால் 100 கூட்டங்கள் நடத்துவார்கள். அதில் எத்தனை சிறப்பானது என்று. ஆனால் அதை கொண்டாடுகிற மனது இருக்கிறது. கவிதையை கொண்டாடுகிற மனது இருக்கிறது. தமிழில் மொழி இலக்கியத்தை கொண்டாடுகிற மனது இருக்கிறது. அந்த மனதை தமிழர்கள் தொன்று தொட்டு வளர்த்தும் வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு பொது வெளியில் சொல்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் புத்தகம் படிக்கிறதில்ல, தமிழில் படிக்கிறதில்ல. நான் இதுக்கு நேர் எதிரானவன். இன்றைக்குத்தான், என் காலத்தில் தான் அதிகமானவர்கள் படிக்கிறார்கள். அதிகமான பிள்ளைகள் தமிழில் படிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் படிக்கிறார்களா? என் பிள்ளைகள் உட்பட ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழை, தமிழினுடைய பெருமையை, தமிழ் எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நாளை உலகினுடைய அரங்கிற்கு எடுத்து செல்வார்கள்ங்கிறதோடு இந்த மாதவையாவை பற்றிய உரையில் இன்னொருவரையும் நான் குறிப்பிடணும். அவர் மாதவையாவை கவனப்படுத்திய, அவரை பற்றி ஆய்வுகள் செய்த இந்த மண்ணுக்கு சொந்தமான ராஜ் கௌதமன் அவர்களை சொல்லணும். அவர்தான் தன்னுடைய முனைவர் பட்டத்து ஆய்விற்காக மாதவையாவை ஆய்வு செய்து மாதவையா படைப்புகளினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் ஒவ்வொன்றுக்கும் என்ன பங்களிப்பு செய்தார் என்பதை வகைப்படுத்தி ஒரு சிறந்த ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு மிக முக்கியமான சிந்தனையாளரான ராஜ் கௌதமன் முன்னோடியான ஒரு நாவலாசிரியரை எடுத்து இன்றைய கோட்பாட்டு ரீதியான விமர்சனம் வரை உட்படுத்தி அவருடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறார். அந்த மயிலாப்பூரில் மாதவையா இருந்த வீடு, அந்த நூலை அவர் வைத்து நடத்திய அச்சகம் உட்பட எல்லாவற்றையுமே பற்றிய செய்திகள் இருக்கு. தொகுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஓரளவுக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாசிப்பவர்களுக்குத்தான் அதன் மீதெல்லாம் இன்னும் கவனம் வரல. 100 அல்ல 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஷேக்ஸ்பியரை இன்றைக்கும் வாசித்துக்கிட்டே இருக்காங்க. மில்டனை வாசித்துக்கிட்டே இருக்காங்க. கதையை வாசித்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களெல்லாம் எழுதி 500 வருஷம் ஆயிடுச்சேன்னு யாரும் கைவிட்டல. எந்த சமூகத்தில் ஒரு புக்கர் அவார்டு அல்லது புலிட்சர் அவார்டு அல்லது ஒரு நோபல் பரிசு கிடைத்தவருடைய புத்தகம் வாசிக்கிறார்களோ அதே சமூகம்தான் தன்னுடைய மூத்த படைப்பாளிகளை 500-1000 வருஷம் முந்திய படைப்பாளிகளை எல்லாம் கொண்டாடவும் செய்கிறார்கள். அந்த இரண்டையும் சமமாக போற்றுவது, சமமாக கொண்டாடுவது என்பது அவசியம். அந்த வகையில் மாதவையா என்ற ஒரு பெரும் படைப்பாளியை பற்றி உங்களோடு பேசுவதற்கான இந்த தருணத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி என்பது.